அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். மகாகவி பாரதியை தொடர்ந்து இழிவு செய்யும் திராவிடம், நூற்றாண்டுகளாக தொடரும் திராவிட சதி, உடைத்தெறிந்த சீமான், இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலான மேடை வரலாறு கொண்டிருப்பவர். திராவிட இயக்க மேடைகளில், அம்பேத்கரிய இயக்க மேடைகளில், பொதுவுடைமை இயக்க மேடைகளில், முற்போக்கு இயக்கங்களின் மேடைகளில் தொடர்ந்து தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டின் முன்னணி பேச்சாளராக திகழ்ந்தவர். நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பேச்சுத்திறன் கொண்ட ஒரு இளைஞரின் பேச்சாகத்தான் அவை திகழ்ந்தன. 2009ற்கு பிறகான காலகட்டத்தில் தான் முழுமையான தமிழ் தேசியம் சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாற்றலை கொண்ட, ஆகச்சிறந்த தலைமைத்துவ பண்புகளை கொண்ட பேச்சாக அவருடைய பேச்சு மாறியது. அப்போதெல்லாம் எழாத அந்த எதிர்ப்பு இப்போது பாரதியாரை பேசினார் என்பதற்காக எழுந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஆய்வு செய்யக்கூடிய ஒன்றுதான். ஏன் பாரதியாரை பேசுவதற்காக சீமான் அப்படி எதிர்ப்பினை சம்பாதிக்கணும்? பாரதியாரை சீமான் தான் முதலாக ஆதரித்து வாழ்த்தி போற்றி கொண்டாடினாரா? சீமானுக்கு மட்டும் அவ்வளவு ஏன் எதிர்ப்புன்னா, சீமான் பேசிய மேடை விஜில் என்ற இலக்கிய அமைப்பிற்கு சொந்தமானது. அந்த இலக்கிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு நெருக்கமானது என்ற ஒரு பேச்சுங்க. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு மிக நெருக்கமான அமைப்புன்னு பார்த்தா அது திமுக தாங்க. திமுகவை தவிர பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிக நெருக்கமான அமைப்புன்னு வேற ஏதாவது இருக்குன்னு பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லைங்க. திமுக தான் ரொம்ப நெருக்கமான அமைப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் முதலாக பிள்ளையார் ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தது திமுக அரசு தான். திராவிடர் கழகம் போல ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக இயக்கம் தான் என்று சான்றிதழ் கொடுத்தது திமுகவின் முன்னாள் தலைவர், இன்று திராவிட இயக்கங்களின் கடவுளாக மாற்றப்பட்டிருக்கும் கருணாநிதி தான். பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆர் ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சு, எச் ராஜாவை ஜெயிக்க வச்சு, நல்லக்கண்ணு என்ற நல்லவரை தோற்கடித்தது இந்த திமுக தான். பார்ப்பன தலைமையான ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோட முதலாக கூட்டணி வைத்து ஒரு திராவிட கட்சி பார்ப்பன தலைமையோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன் தோற்றத்தை, முன் மாதிரியை உருவாக்குனது இந்த திமுக தான். பிஜேபி அமைச்சரவையில் பங்கேற்று உயரிய துறைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதில் 5 வருஷம் ஆண்டு அனுபவிச்சுட்டு முரசொலி மாறன் சாவுக்கு முதல் நாள் வரைக்கும் பிஜேபி அமைச்சரவையில் இருந்துட்டு பிஜேபியோட கூட்டணி ஏற்படுத்தி மிகப்பெரிய பலன்களை அனுபவிச்சது இந்த திமுக தான். எஸ்.வி. சேகர் என்கின்ற மிகப்பெரிய இந்துத்துவ போராளியை பெற்றெடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் தந்தையார் பேரை எஸ்.வி. சேகர் பிறந்த தெருவுக்கு சூட்டினது இந்த திமுக தான். காலையில இந்து நாளிதழ் விழா, மாலையில தினமலர் விழா என்று பரபரப்பா ஓடி போய் தினமும் சேவை செய்தது இந்த திமுக தலைவர் ஐயா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான். என் கட்சியில் இருப்பவர்கள் 90% பேர் இந்துக்கள் என்று சான்றிதழ் கொடுத்தது ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியாவிலேயே இந்துத்துவாவின் கனவு திட்டமான குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கின்ற இல்லந்தோறும் கல்வி என்ற அந்த கல்வி முறையை முதலா நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான். பள்ளி வாகனங்கள்ல, கல்வி கூடங்கள்ல சரஸ்வதி சிலையை வைத்து கல்வி திருவிழாவை நடத்தியது இந்த திமுக தான். தன் தகப்பனார் உருவம் பொதித்த நாணயத்தை வெளியிடுவதற்காக ஐயா ராஜ்நாத் சிங்கை அழைச்சிட்டு வந்து சென்னையில மாபெரும் விழா நடத்தி பிஜேபிக்கும் திராவிடத்திற்கும் உள்ள உறவை உறுதி செய்தது இந்த திமுக தான். எல்லா கட்சிகளுக்கும் 1008 தடை, கூட்டம் நடத்தினாலும் தடை, மேடை போட்டாலும் தடை, பேரணி நடத்தினாலும் தடை. ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடையை நீக்கி தமிழ்நாடு முழுக்க சுமூகமா நடத்துகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த திமுக தான். தமிழ்நாட்டில் நாங்க தான் பிஜேபியை எதிர்க்கிறோம், நாங்க தான் வர்ணாசிரமத்தின் எதிரிகள்,
நாங்க தான் இந்துத்துவாவின் எதிரிகள்னு படம் காட்டிட்டு டெல்லிக்கு போன பிறகு ஐயா டிஆர் பாலு பிஜேபிய எங்களது ஸ்வீட் எனிமீஸ் என்று பேசி உறவு பாராட்டினது இந்த திமுக ஆட்சி காலத்துல தான். எதிர்கட்சியா இருக்கிறப்ப நாங்க மோடி வந்தால் எதிர்ப்போம், கருப்பு கொடி காட்டுவோம்னு சொல்லி கருப்பு கொடி காட்டினவங்க ஆளுங்கட்சியா மாறின பிறகு விமான நிலையத்துல அந்த மழை பெய்கிற நாள்ல கூட வெள்ளை குடை ஏந்திக்கிட்டு போய் மோடியை வரவேற்றது ஐயா மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைவர் தான். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 2002 குஜராத் முழுக்க கலவரம் ஏற்பட்ட போது அப்போது ஆண்டு கொண்டிருந்த மோடியின் தலைமையிலான மாநில அரசு நேரடியாக கலவரத்தில் ஈடுபட்டு இவர்கள்தான் கலவரம் செய்தார்கள் என்று இந்திய நாடு முழுக்க தெரிந்த பிறகு மோடி அரசாங்கத்தை கவிழ்க்கணும்னு அப்போதைய காங்கிரஸ் மத்திய அரசு முயற்சி செஞ்சிச்சிங்க. ஆனால் அப்போது மோடிக்கு பக்கபலமாக இருந்து குஜராத் மோடி அரசை காப்பாற்றுவதற்காக குஜராத்தில் நடந்த படுகொலைகளை பாராளுமன்றத்திலேயே ஆதரித்து பேசியது இந்த திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். பிஜேபியின் மீது ஆர்எஸ்எஸ் மீது பாசமும் பரிவும் கொண்ட திமுக ஆதரவாளர்கள், சோ கால்டு திராவிட திருவாளர்கள், இவங்க இன்னைக்கு பேசுறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு நெருக்கமாக இருக்கின்ற இந்த விஜில் என்ற இலக்கிய மேடையில போய் பாரதியாரை பத்தி சீமான் பேசிட்டாரு, அதனால இவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி. எப்படி எப்படி இதை யார் சொல்றது? இவங்க சொல்றாங்க நாம ஆர்எஸ்எஸ் கைகூலியாம். இதை விட கேலி குத்து எங்கேயாவது இருக்கா? என் கட்சியில இருக்கிற 90% பேரு இந்துக்கள்னு சொல்லி மத சான்றிதழ் கொடுத்த ஐயா திராவிட மாடல் அரசின் தலைவர் மு.க. ஸ்டாலின் முற்போக்குவாதி. தமிழர்கள் யாரும் இந்துக்கள் அல்ல, முருகனும் சிவனும் இந்துக்களா என்று கேட்பவர் ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலி. இதுதாங்க இவர்களோட நியாயம். பாரதியை கொண்டாடுபவர்கள், பாரதியை போற்றுபவர்கள் எல்லாருமே ஆரிய அடிமைகள்னா பொது உடைமை இயக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலை இலக்கிய பெருமன்றத்தின் மதிப்புறு உருவமாக ஐயா பாரதியை வைத்து கொண்டாடுகிறது, பாரதியின் நினைவு நாளை வைத்து போற்றுகிறது. அப்ப அவர்கள் ஆரியத்தின் அடிமைகளா? அப்போ சீமான் பேசிய மேடை தான் அங்க பிரச்சனைனா, இதுவரைக்கும் மோடி கலந்து கொண்ட எத்தனையோ மேடைகள்ல திமுகவின் முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. இவர்களெல்லாம் ஆரியத்தின் அடிமைகள் என்று இந்த சோ கால்டு திராவிட திருவாளர்கள் பட்டம் சுட்டுவாங்களா? அப்ப அவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமானு யாரு கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். அவர்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? யோசிச்சு பாருங்க. பாரதியாரை நீங்க எப்படி எடை போடுவீங்க? பாரதியாரை அவர் வாழ்ந்த காலத்துல வச்சு பாரதியாரை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். அந்த காலத்திலேயே அக்ரஹாரத்துக்குள்ள அவர் செய்த கலகங்களை, அவர் செய்த புரட்சிகளை பற்றி வச்சுதான் அவரை எடை போடணும். ஈவேரா செய்த முற்போக்கு செயல்களை விட பாரதியார் என்னென்ன வேலைகளை பார்த்துருக்காரு தெரியுமா? ரா கனகலிங்கம்னு ஒரு ஆதி தமிழரை அழைச்சிட்டு அவருக்கு பூநூலை மாட்டி விட்டுருக்கிறாரு. பூநூல் புனிதமானது என்பதற்காக அல்ல, இந்த பூநூல் தான் உன்னையும் என்னையும் வேறுபடுத்துகிறது என்பதை காட்டுவதற்காக. அக்ரஹாரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அல்லாஹ் 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 என்று இஸ்லாமிய கடவுள் அல்லாவிற்காக பாடல் எழுதியவர் பாரதியார். இன்னைக்கு இவங்க பெண்ணியத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம், பெண்ணியத்தை பேசியது முதலாக பேசியது ஐயா ஈவேரா தான் அப்படின்னு கதை எழுதுறாங்க பாருங்க. இந்த கதைக்கெல்லாம் முன்னாடியே பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று பாடல் எழுதியவர் ஐயா பாரதியார். பாஞ்சாலி சபதத்துல ஒரு வார்த்தை வரும், திரௌபதியை வைத்து சூதாடிய தருமரை பீமன் கண்டிப்பது போல சூதர் மனைகளில் அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணயமன்றே அங்கே தொண்டச்சி போவதில்லை, ஏன் பணயம் வைத்தாய், யாரை பணயம் வைத்தாய் அப்படின்னு அந்த நீளுகின்ற அந்த பாடல் கடைசியில் எப்படி முடியும்னா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு அந்த பாடல் முடியும். உண்மையிலேயே மகாபாரதத்தில் அப்படி ஒரு சம்பவம் இல்லை. உண்மையிலே பீமன் தன் அண்ணன்ட்ட அப்படி பேசுகிற மாதிரி சம்பவங்கள் இல்லை. ஆனால் பாரதி தனது பெண்ணிய சிந்தனையை நிலைநாட்டுவதற்காக பெண்களை வைத்து போகப் பொருளாக சிந்திக்கின்ற, அடமான பொருளாக சிந்திக்கின்ற ஆண்மை திமிருக்கு சாட்டையடி கொடுக்கணும்னு கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம், பெண்ணை வைத்து சூதாடுகிற தன் சகோதரனின் கையை எரிச்சிடுவோன்னு
பீமன் பேசுவது போல தன்னுடைய கருத்தை கவிதையாக மாற்றிய ஆகச்சிறந்த பெண்ணியவாதி ஐயா பாரதியார். சீமான் பேசுறப்ப கூட பாரதியின் பெண்ணியத்தை பத்தி பேசுறப்போ ஒரு காட்சியை சொல்றாரு. அதாவது எல்லோருமே ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பெண்கள் புகைப்படத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்ணை அமர வைத்து விட்டு, தன் மனைவி செல்லம்மாளை அமர வைத்து விட்டு, அந்த நாற்காலிக்கு பின்னால் நிற்கின்ற பாரதி பொறுத்தவரையில் முற்போக்குவாதி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இவர்களுக்கு என்னதான் பிரச்சனை? பாரதியார்ட்டையும் பிரச்சனை. சரி, பாரதியாரை குருவாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசனின் கருத்தை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க? பாரதியாரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? பாரதியார் வாழ்ந்த காலத்தில் வச்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் பெரியார் என்ற மனிதர் எம் மொழியை சனியன் என்று சொல்றாரு. பழந்தமிழ் இலக்கியங்களை மலம்னு சொல்றாரு. கம்பரை பைத்தியக்காரன்னு பேசுறாரு. இளங்கோ அடிகளை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட ஈவேரா இவர்களுக்கு தமிழர் தந்தை. ஆனால் தமிழை தன் உயிருக்கு மேலாக நினைத்து போற்றி கொண்டாடி புகழ்ந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவனை எங்கும் காணும். இப்ப பெரியாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டை அவர் சொல்ல முடியாது. ஏன்னா பெரியாருக்கு தெரிந்தது மிஞ்சி மிஞ்சி போனா அவருடைய தாய்மொழி கன்னடம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சோண்டு தமிழ் தெரிஞ்சிருக்கும். அதே தமிழ் எப்படி பேசுவார்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பெரியாருக்கு வேற மொழிகள் தெரியாது. ஆனால் பாரதி பன்மொழி திறமை கொண்டவன். அவன் சொல்றான், தான் கற்ற மொழிகளை தாண்டி எல்லா மொழியிலையும் சிறந்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றான். பாரதி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இங்கே வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. இங்கே வெள்ளையர்களுக்கு எதிரான சுதந்திர உணர்ச்சிங்கிறது நாடு முழுக்க பரவி இருந்தது. பாரதி சிந்தித்தது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவை இணைத்துதான். 30 கோடி முகமுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாடின பாரதியோட சிந்தனைங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான். பாரதியின் கவிதைகள்ல, பாரதியின் சிந்தனைகள்ல பெரும் ஆதிக்கம் செலுத்தியவர் ஐயா பாலகங்காதர திலகர். திலகர் வழியில ஆயுத போராட்டம் நடத்தி, கிளர்ச்சி நடத்தி இந்திய நாட்டை விடுவிக்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சி பாரதி கிட்ட இருந்தது. அதனால்தான் அவர் பாடல்கள் முழுக்க இந்துஸ்தான், இந்தியா, பாரத தாய் போன்ற அம்சங்கள்லாம் காணப்பட்டது. ஈவேரா பாரதியாரை பற்றி என்னென்ன விமர்சனங்கள் வச்சிருக்காருன்னு படிக்கிறப்ப மிக மோசமான வார்த்தைகள்ல பாரதியாரை பற்றி அவர் வழக்கம் போல வசவு பாடுறாரு. ஈவேராவுக்கு என்ன பிரச்சனைனா, பாரதி கொண்டிருந்த தமிழ் பற்று, அந்த தமிழ் பற்று தான் ஈவேராவுக்கும் இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்களுக்கும் இருந்த மிகப்பெரிய வெறுப்பு. அதுதான் பாரதியின் வெறுப்பாக நூற்றாண்டு காலமா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 90களில் ஐயா மதிமாறன் ஒரு புத்தகத்தை எழுதினார், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் பாரதியார் மீதான மிகப்பெரிய வன்மம் கொண்ட பிரதி, பாரதியாரின் கருத்துக்களை திரிக்கின்ற பிரதின்னு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த பல எழுத்தாளர்கள் அப்போது அந்த புத்தகத்தை தாக்கி எழுதிய காலங்கள் இருந்தன. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசிய உடனேயே அந்த மேடையில் ஈவேராவை பற்றி காத்திரமான விமர்சனங்கள் வைத்த உடனேயே இப்ப எல்லாரும் பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க. அதோட கூடுதலாக அண்ணன் சீமான் சொன்ன ஒரு வார்த்தை, பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை நான் இடிப்பேன்னு அவர் பேசிட்டார். அப்ப இந்த வார்த்தை திராவிட ஆதரவாளர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்புணர்வை கிளப்பி இருக்குங்க. இப்ப நமக்கு என்ன இதுல இருந்து கேள்வி எழுதுனா, இத்தனை வருட காலமும் பார்ப்பனர்களை காட்டி காட்டி தான் இந்த திராவிட இயக்கம் தனது வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டது. பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அதனால தமிழர்களே நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தெலுங்கர்களான எங்களுக்கு ஓட்டு போடுங்க, மலையாளிகளான எங்களுக்கு ஓட்டு போடுங்க, கன்னடர்களான எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து தமிழர்களை ஆண்டு கொண்டு பார்ப்பனர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பம்மாத்து வேலையை காட்டினாங்க பாருங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் அண்ணன் சீமான் என்ன பண்றாரு, அந்த பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்பேன்னு அண்ணன் சீமான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் இவ்வளவு வைத்தறிச்ச நூற்றாண்டுகளாக தொடருகின்ற இந்த சதியை உடைத்தெறிந்தது அண்ணன் சீமான் தான். சரி, பாரதியாரை மட்டும்தான் இந்த திராவிட இயக்கங்கள் எதிர்த்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்றில் தமிழ் மொழி, தமிழர்கள், தமிழ் தேசியம் அப்படின்னு யாரு பேசினாலும் சரிதான், இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிள்ளக்கீரை தான்.
மாப்போ சிவஞானமாக இருக்கட்டும், கீவாப்பையாக இருக்கட்டும், அண்ணல் தங்கோவாக இருக்கட்டும், மறைமலை அடிகளாராக இருக்கட்டும், யார் தமிழுக்காக உழைத்த பெருமக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இவர்கள் ஒன்று உண்டு செரிப்பார்கள் அல்லது தீவிரமாக எதிர்ப்பார்கள். அதனால தான் இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்காகத்தான் தமிழ் தேசியம் என்ற தத்துவம் வெகுஜன அரசியல் தத்துவமாக மாற்றப்பட்டு அது அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சலை நிகழ்த்த வேண்டும் என்ற முடிவில் தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, பாரதி ஆரிய அடிமை என்றால், பார்ப்பனியத்தின் வடிவம் என்றால், அப்போ எதற்காக பாரதியின் பிறந்த நாளை, பாரதியின் நினைவு நாளை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டாடணும், போற்றணுங்கிற கேள்வி எழுதுங்க. ஆனால் அப்போது பாரதியை பற்றி, பாரதிக்கு 100ஆண்டு விழா எடுத்த இவர்கள் இப்போது திடீர்னு பாரதி ஆரிய அடிவருடி, பார்ப்பனியத்தின் ஒட்டுமொத்த வடிவம், பாரதிய ஜனதா கட்சியின் மூலவர் என்றெல்லாம் பேசுவதற்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, சீமான் பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசிட்டாரு. சீமான் அந்த விஜில் என்ற இலக்கிய அமைப்பு மேடை ஏறி பெரியாரை பற்றி விமர்சிச்சிட்டாரு. பாரதியாரை பாராட்டி பேசுனது கூட இங்கே பிரச்சனை இல்லை. அந்த மேடையில் போய் தமிழ் சனியன்னு பேசின பெரியார் உனக்கு தந்தையா இருக்கலாம், ஆனால் பாரதி எனக்கு பாட்டனா இருக்கக்கூடாதா? யாமறிந்த மொழிகளிலேன்னு தமிழ் மொழியை போற்றி கொண்டாடிய பாரதி எனக்கு பாட்டனா இருக்கக்கூடாதான்னு கேட்டதற்காக இன்னைக்கு பாரதியோட எழுத்த பிரிச்சு 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 இவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்போ சீமான் எந்த மேடையில் ஏறினாலும் உங்களை கேட்டுக்கிட்டு தான் போய் ஏறணுமா? அந்த விஜில் என்ற இலக்கிய அமைப்பின் மேடைகளில் சீமானை தவிர எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு பத்திரிகையாளர் மணி ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாரு. அப்படி எல்லோரும் கலந்து கொள்கிற ஒரு மேடையாகத்தான் அந்த விஜில் இலக்கிய அமைப்பின் மேடை இருக்கிறது. அன்னைக்கு கூட மாணவர் பாசறை கலந்தாய்வின் போது கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் தெளிவாக சொன்னார், திராவிட இயக்கங்கள் நீங்கள் எந்த இயக்கமானாலும் இருந்துக்க, நீ பாரதியாரை பற்றி ஒரு மேடை போடு, அங்கே நான் பேசுகிறேன். சரி, பாரதி உனக்கு ஆகாது, பாரதிதாசனை பற்றி ஒரு மேடை போடு, அதை பற்றி நான் பேசுகிறேன். சரி, ரெண்டும் வேண்டாம், பெருஞ்சித்திரனாரை பற்றி ஒரு மேடை போடு, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு ஆளுமையை பற்றி பேசுவதற்கு எனக்கு அமைப்புகளின் மேடை என்பது ஒரு தடையாக இருக்காது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுமைகளை போற்றி கொண்டாடுவதற்கு நான் என்றும் தயாராக இருக்கிறேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிட்டார். அதற்கு பிறகும் இந்த வயிற்றெரிச்சல் கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி சீமான், பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர் என்றெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? தங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க பாருங்க, சம்பளம் அறிவாலய ஒட்டுத்தரையில் படுத்து கிடக்கிற இவங்களுக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுத்து சீமானை எதிர்த்து பேச வைக்கிறாங்க பாருங்க. அவங்கள நோக்கி திருப்பி நீங்க ஒழுங்கான ஒரு கேள்வி கேட்கணும். உங்க முதுகிலேயே 1000 அழுக்கு, நீ எதுக்கு கொண்டு வர வழக்கு? பாரதியாரை பற்றி அண்ணன் சீமான் எந்த மேடையிலும் பேசுவார். அவர் எந்த மேடையில் பேசணும்னு தீர்மானிக்க வேண்டியவர் அவர்தான். அந்த மேடையில் அவர் என்ன பேசினாருங்கிறது தான் இங்கே விவாத பொருளாக மாற்ற வேண்டுமே ஒழிய, அவர் என்ன மேடையில் ஏறினாரு, எதற்காக ஏறினாருங்கிறதெல்லாம் பற்றி நீ பேசினேன்னு வச்சுக்கேன், இதை நாங்கள் கொண்டாடுவோம். உண்மையிலேயே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதி, விரிவு பகுதியில் நான் அண்ணன் சீமான் பாரதியார் விழாவில் பேசிய அந்த நிகழ்ச்சிக்கான சுட்டியை இணைத்திருக்கிறேன். அதை பாருங்கள். அதை பார்த்து முடித்துவிட்டு அண்ணன் சீமான் அவர்களின் மீது விமர்சனம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள், பதில் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி.